நான் உங்க நாகராஜ். திருவண்ணாமலைன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர விஷயம் கிரிவலம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்க லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் வராங்க. இதே மாதிரி நாமக்கல் பக்கத்துல இருக்கும் பொன்மலையிலையும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் எக்கச்சக்கமான மக்கள் கிரிவலம் வரதாகவும், இங்க அப்படி கிரிவலம் வரும்போது நாம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நடக்கிறதாகவும் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மலையை சுத்தி 27 நட்சத்திர அதிதேவதைகளுக்கு பீடம் இருக்கிறதாகவும், பௌர்ணமி காலகட்டத்துல பொன்மலை குகைகள்ல விபூதி பூக்கிறதாகவும் சொல்றாங்க. போகர், தேரையர் போன்ற சித்தர்கள் தவம் இருந்த பொன்மலைக்கு தான் நான் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். திருவண்ணாமலையை போல் பொன்மலையிலும் லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் வரும் அதிசயம். சித்தர்கள் தவம் இருந்த பொன்மலையில் விபூதி பூக்கும் அமானுஷ்யம். இந்த குகைக்குள்ள இருக்க மண் வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல சித்தர்கள் சித்த வைத்தியத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. கலியுகத்தின் கர்மங்கள் தீர்க்கும் பொன்மலைக்கு ஒரு நேரடி விசிட். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் பட்டணம் கிராமத்துல இருக்கும் பொன்மலை பொன் வரதராஜ பெருமாள் மற்றும் பொன்னேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலை நெருங்கிட்டேன். சித்தர்கள் வாழும் மலைகளுக்கு போறதுனாலே நான் ரொம்ப ஜாலி ஆயிடுவேன். அதுவும் போகர் தவம் இருந்ததா சொல்லப்படுற மலைன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப உற்சாகத்தோட பயணம் செஞ்சேன். சின்ன மலையை சுத்தி தான் மொத்த கிராமமே அமைஞ்சிருக்கு. விரல் விட்டு என்ற அளவுல தான் வீடுகள் இருந்தது. மலையை சுத்தி சின்ன சின்ன பீடம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. நான் போன நேரம் அங்க யாரையும் பார்க்க முடியல. கோயில் பூசாரியோட வீடை விசாரிச்சு அவரை சந்திக்க அவர் வீட்டுக்கே போனேன். நாங்க வரத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவர் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட நான் என்ன அறிமுகம் செஞ்சுக்கிட்டேன். என்ன வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனாரு. உள்ள நுழைஞ்சதுமே சிவன் பார்வதியோட 5 பொன் சிலைகள் மங்களகரமா என்ன வரவேற்கிற மாதிரி இருந்தது. கோயில்ல இருக்க வேண்டிய 5 பொன் சிலைகளை வீட்டுல வச்சிருக்காரேன்னு யோசிக்க தொடங்கினேன். இருந்தாலும் வந்த உடனே கேள்வியை கேட்க வேண்டாமேன்னு இத பத்தி அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு தோணுச்சு. அவர்கிட்ட முதல்ல பேச ஆரம்பிச்சேன். அவரை பத்தி மடமடன்னு என்கிட்ட சொல்ல தொடங்கிட்டாரு. இவரோட பேரு தனசேகர் சிவாச்சாரியார். கோயில் கும்பாபிஷேகத்தை ஆகம முறைப்படி பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு வராரு. வம்சத்துல 6வது தலைமுறையை சேர்ந்தவர் தனசேகர். பூஜை புனஸ்காரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க தலைமுறையா ஜோதிடம் பாக்குறதான் குலத்தொழிலா வச்சிருக்காங்க. ஆனா தனசேகர் கணித ஜோதிடத்தை தாண்டி குல தெய்வத்தை வச்சு ஜோதிடம் பாக்குறதா ஒரு புது தகவல் சொல்றாரு. குலதெய்வ வழிபாடுகளில் தான் முதல் முறையாக நாங்கள் செலுத்துறது. முதல் விஷயமே எங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் வந்து தெரியாமல் இருக்கலாம், குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் இருக்கலாம், அல்லது குலதெய்வமே பரம்பரையாக வந்து தெரியாமையே இன்னைக்கு அவங்க வந்து யாருமே அதோடைய வழிபாட்டுக்கு தெரியாமல் அதை விட்டுட்டு போயிருக்கீங்க இருப்பாங்க. அப்படி குலதெய்வம் தெரியல அப்படின்னாவே அவங்களுடைய குலத்தை வந்து செழிக்க வைக்கவே முடியாது. அதனால் குலதெய்வத்தை அணுகுமுறை செய்து தான் அதனுடைய வழிமுறைகளை தான் நாங்கள் ஜாதக வழிமுறையை செஞ்சுட்டு வரோம். நம்மளோட பாவ புண்ணிய கணக்குப்படி நம்ம கர்ம வினைகளை நாம அனுபவிச்சே ஆகணும். அதுல இருந்து கொஞ்சம் தப்பிக்க குலதெய்வத்தால மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியுமா? ஏன்னா இந்த கர்ம வினைகள் எல்லாம் இப்ப வந்தது கிடையாது. நம்மளோட மூதாதையர் காலத்துல அவங்க செஞ்ச புண்ணியம் பாவம் எல்லாம் தலைமுறையா நம்மள பின்தொடர்ந்து வர ஒரு விஷயம். இப்படி நம்ம குலத்தை சேர்ந்த நம் முன்னோரோட ஆத்மாவுக்கு தான் நம்ம கர்ம வினைகள்ல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கான முழு அதிகாரம் இருக்குமா? அதனால தான் எந்த கோயிலுக்கு போறதா இருந்தாலும் எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் முதல்ல குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் வழி விட்டாதான் மத்த எல்லா தெய்வங்களும் நமக்கு உதவி செய்ய முடியுமா? அதனால இவர் குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. குலதெய்வம்ங்கிறது கடவுள் அல்ல, ஒரு மனிதராக இருந்து அவர்கள் வந்து செய்த காரியங்கள் ஒரு மக்களுக்கு சிறந்த வகையில் இருந்தனால தான் அவங்கள தெய்வமாக வழிபட்டாங்க இறந்ததுக்கு பின்னாடி. அப்புறம் தான் அது வந்து வழியாக அவங்களுடைய குலம் சந்ததிகளுக்கு தெய்வமாக மாறப்படுது. அந்த குலதெய்வம் வந்து ஒரு ஆன்மாவாகவும் அந்த ஆத்மாக்கள் வந்து என்றைக்கும் நம்ம உயிர் பிரிஞ்சுட்டு ஆன்மாக்களை நிலவதானே செய்கிறது. அந்த ஆன்மாக்கள் தான் அங்கே இருந்து அவங்களுடைய குலத்தை காப்பாற்றிட்டு வரும். அவங்களுக்கு நடக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன, அவங்க செய்த பாவ வினைகளுக்கான பலன் என்னங்கிறத அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். அப்போ அந்த குலதெய்வத்துடைய அணுகுமுறை இருந்தால் தான் சரியான வழியில் அவங்கள வழி நடத்த எங்களால் முடியும். அதனால தான் குலதெய்வத்தை வழிமுறைப்படுத்துகிறோம். இதில்
குலதெய்வ வழிபாடு இல்லாத குடும்பத்துக்கு தான் திருமண தடை, குழந்தையின்மை, இப்படி பல பிரச்சனைகள் வர காரணமா? குலதெய்வம் யாருன்னே தெரியலன்னு இவரை தேடி வரவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு சொல்றது, குலதெய்வத்துக்கு யாராவது கட்டு போட்டிருந்தா அதை ரிலீஸ் பண்றதுன்னு பல வேலைகளை செய்யறாரு தனசேகர். எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு பெரிய விளக்கம் கொடுக்கறாரு. ஏன்னா உலகம் இயங்கிறது வந்து, பிரபஞ்சம் வந்து இயங்கிறதுனா பஞ்சபூதங்களால் தான் விளங்கிட்டு இருக்கு. அதில் அக்னி மிக முக்கியமானது. அந்த அக்னியில் தான் இப்போ நீங்கள் கோயிலில் ஹோமங்கள் பூஜைகள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அக்னியில் எல்லா பொருட்களையும் சேர்த்தனா தான் இறைவன்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது. அந்த சுவாகன் மந்திரம் எதுக்கு சொல்கிறோம்? இது முடிந்தது, அதாவது இது சேர்க்கப்பட்டதுன்னு சொல்கிறக்கூடியது. அப்போ அந்த பொருட்களை எல்லாம் அக்னி மூலமாக செலுத்தி இறைவன்கிட்ட செலுத்துறதா வழக்கம். அப்போ அந்த அக்னி மூலமாக தான் அந்த குலதெய்வத்தை நாங்கள் ஒரு யாகத்தை வந்து குலதெய்வத்துக்கு பிரதானமாக ஏற்பாடு பண்ணுவோம். அதை வழிமுறைப்படுத்தி அந்த யாகத்து மூலிமா நாங்கள் அதை விஷயம் தியானம் மூலியமாக கண்டுபிடிச்சி எங்களுக்கு வரக்கூடிய அந்த வாக்கில் அந்த குலதெய்வத்தை வரவழைச்சு நாங்கள் எங்களுக்கு வந்து குலதெய்வம் எது, எந்த திசையில் இருந்து குலதெய்வம் இருந்திருக்கு, ஏன் வழிபடாமல் நிறுத்தினாங்க, அல்லது குலதெய்வத்தை வந்து வழிபடுறது தவறான முறையில் வழிபட்டாங்களா அப்படிங்கிறது, அப்புறம் இவங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது குலதெய்வத்தின் வாயில நாங்கள் சொல்கிறது. இந்த உலகமே பஞ்சபூதங்களால இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி பஞ்சபூதங்களில் ஒன்றான அக்னி மூலமா யாகம் வளர்த்து தன்னோட குலதெய்வமான அங்காளம்மன் சாஸ்தாவை அழைச்சு வந்திருக்கிறவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்பாராம். இவரோட குலதெய்வம் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் எதிரில் உட்கார்ந்துருக்கிறவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்வாராம். இவர் பேரு வெங்கடாச்சலம். சிவில் இன்ஜினியரா இருக்காரு. நல்லா போயிட்டு இருந்த இவரோட தொழில ஒரு முடக்கம் ஏற்பட்டிருக்கு. எதை செஞ்சாலும் நஷ்டமாயிருக்கு. இவரும் பல கோயில்களுக்கு போயிருக்காரு. அந்த சமயம்தான் தனசேகரை மீட் பண்ணி இவரோட பிரச்சனைகளை எல்லாம் சொல்லியிருக்காரு. வழக்கம் போல தனசேகர் இவரோட குலதெய்வ வழிபாடை பத்தி பார்த்திருக்காரு. அப்பதான் அந்த அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருக்கு. இவரோட குலதெய்வமான மல்லேஸ்வரனுக்கு யாரோ கட்டு போட்டு இவருக்கு உதவ விடாம செஞ்சிருக்காங்கன்னு தெரிய வந்தது. அவர் வந்து பார்த்துட்டு, உங்கள் குலதெய்வ சாமி உங்களை கட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க, உங்களுக்கு உதவி செய்யாமல் உங்களோட வந்து ஆசி புரியாமல் இருக்க மாதிரி கட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க, அதை வந்து நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன ஐயா சாமி செய்யறதுன்னு கேட்ட பிறகு வீட்டுக்கு வந்து பார்க்குறனாரு. ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பார்த்தாரு. அப்புறம் ஒரு யாகம், பூஜை, ஒரு கோதானம்லாம் செய்யணும்னு சொன்னார். அப்புறம் அவரே வந்து முன்னின்று ஒரு நாள் நல்ல நாள் குறித்து எல்லாம் செஞ்சு கொடுத்தாருங்க. ஒரு நீட்டாக செஞ்சு கொடுத்த பிறகு எல்லாமே ஒரு 3 வருஷம் ஆகுதுங்க. எல்லாமே நல்லா தான் நடந்துகிட்ருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தனசேகர் வீட்டுக்கு போய் ஒரு யாகம் வளர்த்திருக்காரு. பரிகாரமா கோதானம் கொடுத்துட்டு பொன்மலைய கிரிவலம் சுத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு இவரோட தொழில முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அதனால இப்பவும் எந்த வேலையா இருந்தாலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பொன்மலைக்கு கிரிவலம் வந்துடுறாராம். இவங்க மலர்விழி, ராசிபுரத்துல இருந்து வராங்க. டீச்சரா வேலை பாக்குறாங்க. இவங்களோட பொண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வர வரன் எல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டே போகுதாம். என்ன காரணம்னே தெரியலையாம். இதுக்காக நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்திருக்காங்க. ஆனா எல்லாருமே இப்ப முடிஞ்சிடும், அப்ப முடிஞ்சிடும்னு சொன்னாங்களே தவிர தடையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு யாருமே சொல்லலையாம். இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு நாள் இவங்க தூங்கும்போது உயரமா வெள்ளை உருவம் தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க மலர்விழி. உடனே தன்னோட கணவரை எழுப்பி சொல்லியிருக்காங்க. அவர் கெட்ட கனவா இருக்கும்னு சொல்லி இவங்களுக்கு விபூதி பூசி விட்டுட்டு படுக்க சொல்லியிருக்காரு. ஆனா அன்னைக்கு ஒரு நாளோட அது முடிஞ்சு போகல. தினமும் இரவு கரெக்டா 10:30 மணில இருந்து 11 மணிக்குள்ள அதே உருவம் ரொம்ப உயரமா தெரிஞ்சிருக்கு. சில சமயம் தூங்கிக்கிட்டு இருந்த இவங்கள தட்டி எழுப்பவும் செஞ்சிருக்கு அந்த உருவம். ரொம்ப பயந்து கத்தி சத்தம் போட்டிருக்காங்க. நைட்டில் ஒரு 10 to 11 ஒரு பெரிய உருவம் வெள்ளையா, அது வந்து என்னை தட்டிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கும். கத்துற அளவுக்கு அந்த உருவம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் உடனே பக்கத்தில் படுத்திருந்தவர் எந்திரிச்சு எனக்கு திருநீர் எடுத்து நெத்தியில் பூசி விடுவார். இப்படியே ஒரு 2-3 நாள் வந்து பார்த்து பயந்து. இது வந்து ஆக்சுவலாக 10-11 நடக்கும். டெய்லியுமே நடந்துச்சு. அப்புறமேட்டு என்ன பண்ண, சரி கட்டளை மாற்றி படுக்கலாம், படுத்திருந்த இடத்த விட்டு மாற்றி படுக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் மாற்றி படுத்தங்க. அவர் டியூட்டிக்கு போயிட்டாரு. அன்னைக்கும் மறுபடி கத்திருக்கேன். மறுபடியும் நானாக எழுந்திரிச்சு மறுபடி சாமி ரூம் போய் எடுத்து மறுபடி திருநீரை வச்சு, இப்படி திருநீரை வச்சா மட்டும்தான் நான் வந்து நைட்டில் வந்து கொஞ்ச நேரம் தூங்குறேன். இல்லைன்னா அந்த உருவம், அந்த ஹைட்டாக வெள்ளையா தெரிஞ்ச உருவம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன செய்யுது அந்த உருவம்? அந்த உருவம் என்னை எழுப்பிடுதுங்க. என்னை எழுப்புற உடனே நான் முழிச்சிடுறேன். முடிஞ்சா அதுக்கு மேலே அந்த உருவத்தை பார்த்தாலே ஹைட்டாக பயமா இருக்கு இல்லைங்களா நைட்டில். அதனால மறுபடி நான் தூங்க மாட்டேன்.
தூங்காத உட்காந்துட்டு இருப்பேன். அப்புறமே போய் சாமிக்குள்ளே போய் திருநீர் எடுத்து வச்சு அது பிறகு அதுவும் இப்போ சமீபமாக 2 நாளாக விளக்கு மாத்து கட்டையை கூட பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பயமாயிடுச்சு எனக்கு அந்த உருவத்தை பார்த்து. அப்புறம் அது எல்லாமே இவர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து இருக்கு அப்படின்றத சொன்னேன். அதுக்கு தான் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இது சாமியா இல்ல ஆத்மாவா என்னன்னு தெரியாம அரண்டு போயிருக்காங்க. அப்பதான் தனசேகரை வந்து பார்த்திருக்காங்க. இவர் இதையெல்லாம் கேட்டுட்டு யாகம் வளர்த்து உங்க குலதெய்வத்தை அழைச்சு கேட்கலாம், வர பௌர்ணமி அன்னைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. இன்னைக்குதான் பௌர்ணமி. இன்னும் கொஞ்ச நேரத்துல யாகம் வளர்க்க போறாரு தனசேகர். இவங்களை தொந்தரவு பண்ற அந்த உருவம் ஆவியா இல்ல சாமியான்னு தெரிஞ்சிடும். ரொம்ப சுவாரஸ்யமா நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். யாகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடியா இருந்தது. கலச கும்பம் வச்சு யாகத்தை ஆரம்பிச்சாரு தனசேகர். மலர்விழி அம்மா உள்ள வந்தாங்க. அவங்களோட குலதெய்வத்தை மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ண சொன்னாரு. ஏன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாம எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. அதனால மனசார இருந்த குலதெய்வத்தையும் முதல்ல 2 ஊரையும் சொல்லி அந்த குலதெய்வத்தை மனசார வேண்டுங்க. பிறகு மந்திரங்களை உபாசனை செய்ய ஆரம்பிச்சாரு. ஸ்ரீவரதமூர்த்தயே நமோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சர்வதா. ஒரு எலுமிச்சை பழத்தை கையில எடுத்து தனக்குள்ள இருக்கிறது என்னவா இருந்தாலும் அது வெளியே வரணும்னு வேண்டிக்க சொன்னாரு. அவங்களும் கண்ணை மூடி வேண்ட ஆரம்பிச்சாங்க. நேரம் ஆக ஆக அவரோட வீடே புகை மண்டலமா மாறிடுச்சு. என்னால அங்க உட்காரவே முடியல. நான் அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்துட்டேன். ஆனா தனசேகர் யாகத்தை தொடர்ந்து நடத்தினாரு. ஒரு கட்டத்துல மலர்விழி எழுந்து ஆட ஆரம்பிச்சாங்க. தனசேகர் விடாம உள்ள இருக்கிறது யாருன்னு கேட்டாரு. யாருமே தெரியலப்பா எனக்கு. வண்டிட்டு உட்காந்து சொல்லு எனக்கு. வண்டிட்டு உட்காந்து சொல்லு எனக்கு. சொல்லு யாருன்னு சொல்லு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் பட்டணம் கிராமத்துக்கு வந்திருக்கேன். திருவண்ணாமலையை போல இங்க இருக்கிற பொன்மலைய ஆயிரக்கணக்கானவங்க கிரிவலம் வராங்க. அதே மாதிரி பௌர்ணமி தினத்துல மட்டும் சித்தர்கள் தவம் இருந்த ஒரு குகையில இங்க விபூதி பூக்கும் ஒரு அதிசயம் நடக்குது. அத பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இவங்கள வந்து தொந்தரவு பண்ண அந்த உருவம் அங்காள பரமேஸ்வரி தானா? ஆமாம், குலதெய்வம் தான் வந்துச்சுன்னா அவர் வந்து தனசேகரன் சார் என்கிட்ட சொன்னாருங்க. அப்போ வந்து எனக்கும் அதில், ஏன்னா இவ்வளோ நாளாக அது ரொம்ப நாளாக இருக்குங்க. பட் அது என்னன்னு தெரியாமல் நான் வந்து குழம்பிக்கிட்டு இருந்தோம். ஆமாம், பயத்தில் வீட்டில் இந்த மாதிரி சமீபமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நைட்டில் வர்றதுனால எனக்கு என்னன்னே தெரியாமல் நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். பட் இவர்கிட்ட வந்தோன்னே எனக்கு அது என்னதான் அப்படிங்கிறது, அதுவும் எங்கள் குலதெய்வங்கும் போது ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க. இவங்க குலதெய்வ வழிபாட சரியா பண்ணாம விட்டுருக்காங்க. ஊருக்கு வெளியே இருந்திருக்கு இவங்க குலதெய்வ கோயில். அங்கிருந்து புடவைய கொண்டு வந்து ஊருக்குள்ளேயே புடவைக்காரின்னு கோயில் அமைச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க ஊர்க்காரங்க. ஆனா இவங்க எந்த கோயிலுக்கும் போகாம மனசுக்குள்ளேயே வழிபாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முன்னோர்கள் சாபம் வேற இவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால தான் இவங்க குலதெய்வம் இவங்களை தட்டி எழுப்பி கோயிலுக்கு வர சொல்லியிருக்கான். முன்னோர்கள் சாபம் இருக்குது அப்படின்னா நம்ம பாட்டை முப்பாட்டை அந்த அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய சாபங்கள் தொடர்ந்து இருக்குது. உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு இங்கே வாங்க, அந்த ஊருக்கு போய் ராகுகேது கோயிலுங்க அது ஒன்று செய்யுங்க, கண்டிப்பாக இதாயிரும்னு சொல்லியிருக்காருங்க. அதுவும் செய்யணும், ஏன்னா இந்த நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துருச்சு. அப்படிங்கும்போது அவளுக்கு அதை போய் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக அது நிறைவேறியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. என்னடா இது, நம்ம தேடி வந்த விபூதி பூக்கும் பொன்மலை கிரிவலத்தை விட்டுட்டு வேற எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோமேனு தோணுச்சு. உடனே தனசேகர் அழைச்சிட்டு பொன்மலைக்கு போனேன். கார்ல வரும்போதே பொன்மலைய பத்தி பல தகவல்களை என்கிட்ட சொன்னாரு தனசேகர். பொன்மலை 2 கரடுகளா பிரிஞ்சிருக்கு. அதுல ஒரு மலை மேல
400 வருஷத்து பழமையான பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்கு. மலை மேல இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு உருவ வழிபாடு இல்ல. ஒரு துளசி மாடத்தை தான் பெருமாளா வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மலையை சுத்தி 2 கிலோமீட்டர் தான் கிரிவல பாதை. இந்த மலைக்கு நேர் எதிரே இருக்கும் இன்னொரு மலையில தான் சித்தர்கள் தவம் இருந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு குகையில தான் விபூதி பூக்குமா. ஒரு வழியா மலை உச்சிக்கு வந்து சேர்ந்துட்டேன். இயற்கையை ரசிச்சபடி அங்க இருந்த கோயிலை சுத்தி பார்த்தேன். எதிரில இருந்த சித்தர் மலைய அங்க இருந்தபடியே எனக்கு காமிச்சாரு. பௌர்ணமி பூஜைக்கு டைம் ஆச்சு. சீக்கிரம் கீழே போய் ரெடி பண்ணணும்னு என்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கொஞ்ச நேரம் நான் அங்க தனியா இருந்தாலும் ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணேன். மனசே இல்லாம அங்கிருந்து கிளம்பி வந்தேன். அதுக்குள்ள ஒரு பக்கம் தனசேகர் சிவன் பார்வதி சிலைய வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. பௌர்ணமி பூஜைக்கான வேலைகள் நடக்க தொடங்குச்சு. கண் இமைக்கிற நேரத்துல மக்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல. ஈசல் போல மக்கள் கூட்டம் அலைமோத ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் பெருமாள், இன்னொரு பக்கம் சிவன் பார்வதின்னு பக்திமயமான இடமா மாறிடுச்சு. பூஜைகள் முடிஞ்சு பல்லக்குல சாமிய கிரிவலம் அழைச்சிட்டு போனாங்க. நானும் பல்லக்க தூக்கிட்டு அவங்க கூடவே போனேன். எக்கச்சக்கமான மக்கள் எல்லாரும் சாமி பின்னாடியே கிரிவலம் சுத்த ஆரம்பிச்சாங்க. பொன்மலையே களை கட்டுச்சு. கிரிவல பாதையில நான் போயிட்டு இருக்கும்போது மரத்தடியில ஒரு பெண் மொட்டை அடிச்சு ருத்ராட்ச மாலை அணிந்து தியானத்துல இருந்தாங்க. அவங்களோட நான் போய் பேசினேன். இவங்க பரிமளா. பல மலைகளுக்கு டிராவல் பண்ணி இருக்காங்க. 7 மாசத்துக்கு முன்னாடி இந்த மலைக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த மலையோட வைப்ரேஷனை உணர்ந்திருக்காங்க. இங்கே வந்து தியானத்தில் போகும்போது நம்மளையே அறியாமல் நம்ம அதை உணர்வோம். எனக்கு இங்கே சித்தர்கள் வாழ்கிறத எனக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான காட்சி? அந்த ஒளி மாதிரி வரும் இல்லைங்களா, தீப ஒளி மாதிரி, அது மாதிரிலாம் காட்சி கொடுத்துருக்குறாங்க. ஒரு 8 சித்தர்களை நான் இங்கே பார்த்துருக்கேன். திருவண்ணாமலையில கிடைக்கிற அதே வைப்ரேஷன் இங்க இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து தொடர்ந்து பௌர்ணமிக்கு பொன்மலைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திருவண்ணாமலைக்கு போகிற எஃபெக்ட் இங்கே இருக்குது. கிரிவலத்தில் அந்த வைப்ரேஷன், சித்தர்கள் வாழ்ந்தாவே நிறையா நமக்கு எல்லாம் நல்லது செய்வாங்க. அதில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும், குடும்ப கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இங்கே நல்லது கேட்டவொன்னே கிடைக்குது. என்னடா விபூதி பூக்கும் மலைக்கு போவாங்களா மாட்டாங்களான்னு கேக்குறீங்களா? நானும் அதுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் விபூதி பூக்குது அப்படிங்கிறது எனக்கு தேரை சித்தருடைய வழிபாடு. இங்கே தேரை சித்தர் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வழிமுறைப்படுத்தி சில பூஜைகள் பண்ணி நான் தியானம் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயம் எனக்கு கண்ணு காட்டப்பட்டது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் பட்டணம் கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற பொன்மலையில ஆயிரக்கணக்கானவங்க கிரிவலம் வராங்க. பௌர்ணமி நாட்கள்ல மட்டும் இங்க இருக்கிற ஒரு குகையில விபூதி கொட்டும் ஒரு அதிசயம் நடக்குது. அதை பார்க்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். பட்டினம் கிராமத்தில் இருக்க பொன்மலை 2 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் இருக்க மலையில் 400 வருஷம் பழமையான பெருமாள் கோயில் இருக்குது. இன்னொரு பக்கம் இருக்க இந்த மலையில் தேரையர் போகர் தவம் செய்த குகை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையோட சிறப்பு என்ன அப்படின்னா, பௌர்ணமி காலகட்டத்தில் இந்த மலையில் இருக்க பாறைகளில் விபூதி மற்றும் சோவை மண் பூக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. பௌர்ணமி அதுவுமா இந்த மலையில் ட்ராவல் பண்ண போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணலாம் வாங்க. இருள் சூழ்ந்த மலை, அங்கங்க தென்படுற பௌர்ணமி வெளிச்சம்னு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது எங்க பயணம். போகும்போதே எனக்கு ஒரு பயங்கரமான தகவலை சொன்னாங்க. இந்த மலைக்கு மக்கள் அதிகமா வராததுக்கு காரணம் இங்க விஷ வண்டுகள் அதிக அளவுல இருக்கிறதாகவும், இங்க வந்த ஒரு சிலரை கடிச்சு அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கான். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு பாதியிலே இறங்குனா நல்லா இருக்குமா என்ன? அதுவும் போகர் தவம் செய்த மலை வேற. பயத்தை வெளியே காட்டாம
சித்தர்கள் இருக்க பயம் ஏன்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு பயணத்தை தொடர்ந்தேன். கரடு முரடான பாதைகளை கடந்து போற வழியில சித்தர்கள் தவம் இருந்த குகையை அடைஞ்சோம். குகைக்குள்ள ஒரு விளக்கு, சின்ன சின்ன கல்லுல பட்டை போட்டிருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ தினமும் வந்து தவம் செய்துட்டு போறதுக்கான தடயங்களா உணர முடிஞ்சது. நாங்க உள்ள போய் பார்த்துட்டு அங்கிருந்து வெளியே வந்தோம். வெளியே இருந்து அந்த குகை பாறைகளை பார்க்கவே வெள்ளை அடிச்ச மாதிரி இருந்தது. நாம தேடி வந்த விபூதி பூக்கும் குகை இதுதானான்னு தனசேகர் கிட்ட கேட்டேன். எதுவும் பேசாம அங்கிருந்து பக்கத்துல இருக்கும் சின்ன குகைக்கு கூட்டிட்டு போனாரு. இதுதான் அந்த விபூதி பூக்கக்கூடிய இடம். இது வந்து ஒரு சின்ன குகை தான். இது வளர்ப்பிறை நாளில் மட்டும்தான் பூத்து கீழே விழுவும். மற்ற நாட்களில் பூக்காது. தேய்பிறை 15 நாட்களில் பூக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வளர்ப்பிறை அது மட்டும் இல்லாமல் இந்த குகையில் நீங்கள் எந்த இருட்டில் வந்தாலும், அமாவாசை இருட்டிலேயே இந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த குகையில் வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விதமான வெளிச்சம், வெண்மையான வெளிச்சம் இந்த இடத்துல தென்படும். ரொம்ப சின்ன குகையாக தான் இருக்கு. இது வந்து விபூதி பூக்கக்கூடிய ரகசியம். என்றைக்குமே ஒரு சித்து விளையாட்டுகளை வந்து ரகசியமாக தான் நடத்துவாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்பயுமே சித்தர்கள் வந்து மறைமுகமாக தான் வச்சுருப்பாங்க. இது இப்போ நம்ம கண்களுக்கு தெரியறதே வந்து அவங்களுடைய செயல்பாடுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம இதை வந்து மக்களுக்கு தெரிவித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை கூட இருக்கலாம். அது மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் இங்கே தியானம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த குகை என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. இதில் விபூதி பூக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து தேரை சித்தருடைய வழிபாடு. இங்கே தேரை சித்தர் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வழிமுறைப்படுத்தி சில பூஜைகள் பண்ணி நான் தியானம் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த விபூதி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கண்ணுக்கு காட்டப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இந்த விபூதியை எடுத்து நான் வரக்கூடிய வழிபாட்டுக்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்குமே இதை வந்து என்னுடைய விபூதியோட சேர்ந்து கலந்து கொடுத்துட்ருக்கேன். அதுக்குள்ள இருந்து கைவிட்டு விபூதியை எடுத்து கொடுத்தாரு. நான் அதை வாங்கி பார்த்தேன். ஜவ்வாது வாசனை அடிச்சது. நெத்தில விபூதியை பூசிக்கிட்டு கொஞ்சம் அதை சாப்பிட்டு பார்த்தேன். துவர்ப்பா இருந்தது. பிறகு கொஞ்சம் விபூதிய பேப்பர்ல மடிச்சு எடுத்துக்கிட்டாரு தனசேகர். மலை உச்சிக்கு வந்தோம். அங்கதான் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. அங்க இயற்கையாகவே ஓம் என்கிற வடிவில ஒரு பாறையை பார்க்க முடிஞ்சது. இந்த இடம்தான் போகர் மற்றும் தேரையர் தவம் செய்த இடம்னு என்கிட்ட இந்த இடத்த பத்தி சொன்னாரு தனசேகர். இயற்கையாகவே ஓம்ங்கிற வடிவம் இருக்கும். சித்தர்கள் வந்து தவம் பண்ணக்கூடிய எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுருப்பாங்க. அப்படி வச்சிருக்கக்கூடிய அடையாளம் தான் இந்த ஓம்ங்கிற பிரணவனமும். ஓம்ங்கிறது நம்மளுடைய எனர்ஜியை கூட்டக்கூடிய ஒரு பிரணவனம். அப்போ தியானம் பண்ணும் போது ஓம்ங்கிற நம்ம அந்த உச்சரிப்பை கொடுத்துட்ருப்போம். அதை உணர்த்துறதுக்காகவே ஓம்ங்கிற வடிவம் இயற்கையாகவே இந்த பாறையெல்லாம் வந்துருக்குது. இந்த பௌர்ணமி அதுவுமா சித்தர்கள் தவம் செய்த இந்த பொன்மலையில ஓம் என்கிற மந்திரத்தை உச்சரிச்சபடி அங்கிருந்த எல்லாரும் தியானத்துல உட்கார்ந்தோம். நாங்க எல்லாரும் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சோம்னே தெரியல. திருவண்ணாமலையை போல வைப்ரேஷன் உடைய பொன்மலையில இன்னைக்கு நாளை கழிப்போம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இரவு முழுக்க அங்கேயே தங்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு அமானுஷ நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகராஜ். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். உலக அழிவை குறிப்பிடும் ஒரு அதிசய கல். பல வருஷங்களாக நகர்ந்து கொண்டிருக்கும் அமானுஷ்யம். நெல்லில் முகனம் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ மட்டும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேவி கிட்ட அந்த கல் நகர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. கருவறை புற்றை அடைந்தால் நடக்கவிருக்கும் விபரீதம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். எல்லா சாபத்திலும் ஆளாயிரலாம். ஆனா ஒரு குருஜி புரியுதா? சித்தக்குழு சாபத்துக்கு மட்டும் ஒரு மனிதன் ஆளாக முடியாது, ஆளாக கூடாது.